Daily. Taste the Daily. மத்திய அரசாங்கம் டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு பார்க்குறீங்க. மக்கள் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹரியானாவில் டபுள் இன்ஜின் சர்க்கார். ஹரியானாவுடைய வளர்ச்சி எனக்கு வேகமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மாநிலத்திலும் ஆட்சி, மத்திய பிரதேசத்தில் மாநிலத்திலும் ஆட்சி, மத்தியிலும் ஆட்சி. மத்திய பிரதேசம் மாநிலத்திலும் ஆட்சி, மத்தியிலும் ஆட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. டெல்லி நேற்று எடுத்துக்கொண்டிருக்கிறது. டெல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. இது இருந்தால் மக்கள் அந்த பகுதியினுடைய வளர்ச்சி, ஏன்னா டெல்லியில் பெட்டப்பாய் போயிருந்தாங்க. கெஜ்ரிவாலினுடைய ஊழல், கெஜ்ரிவாலினுடைய அராஜகம், கெஜ்ரிவாலினுடைய ஆணவம், கெஜ்ரிவாலால் அங்கு பல வளர்ச்சி பகுதிகள் தடைபெற்றிருந்தது. அதனால அங்கே ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்து கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாதனால அங்கே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பணிகள் முடங்கி இருந்தது. இன்றைக்கு அங்கே மக்கள் பார்த்தார்கள். அதனால தான் கெஜ்ரிவாலை தூக்கி விட்டு மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்திருக்கிறார். வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக. வளர்ச்சி நீங்க பார்த்தீங்க, உடனடியாக ஆட்சி வந்தாவே யமுனாவை உடனடியாக கிளீன் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா நம்ம பிரதமர் ஏற்கனவே சபர்மதி ஆறு, நர்மதா ஆறு குஜராத்தில் கிளீன் பண்ணி அந்த ஆற்று தண்ணியை குடிக்கிறோம். அந்த ஆற்று தண்ணி விவசாயம் பண்ணிட்டு. ஆனால் நம்மளுடைய திமுக அரசாங்கம் வருஷம் சொல்றோம், கூவத்தை ஒவ்வொரு வாட்டி சொல்லுவாங்க, சென்னையை சிங்கார சென்னை ஆக்குறோம், கூவத்தை சீரமைக்கும். கூவத்தை சீரமைச்ச மாதிரி தெரியல, சிங்கார சென்னையை ஆக்குற மாதிரி தெரியல. கூவத்தை விட இன்னும் கீழே தான் போய் கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு வளர்ச்சின்னா மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது வளர்ச்சியினுடைய விகிதம் டபுள் மடங்கு. இன்னைக்கு பீகாரினுடைய வளர்ச்சி, ஆந்திர பிரதேசனுடைய வளர்ச்சி, மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி, இந்த மாநிலங்கள்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் கூடி சீக்கிரம் டபுள் இன்ஜின் சர்க்கார் வர இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அப்போ மிக முக்கியமான வளர்ச்சி பணிகள்லாம் இப்போ தடைபட்டிருக்கின்ற வளர்ச்சி பணிகள்லாம் இந்த 3 மொழியில எந்த இடத்துல கூட நாம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை. மறுபடியும் சொல்றேன், ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்துலையுமே சொல்லல. 3வது, அதாவது தாய்மொழி, 2வது ஆங்கிலம், 3வது ஒரு மொழியை நீங்கள் மாணவர்கள் கற்பீங்கள் என்பதுதான். இதுல எந்த இடத்துல கூட நாம ஹிந்தியை சொல்லவே இல்லை. ஹிந்தி தேவைப்பட்டா விருப்பப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஹிந்தி பிரச்சார சபால அதிக அளவில் இன்னைக்கு என்ரோல்மெண்ட் ஆகிட்டு. இந்த சரவண எங்கள் ஸ்கூல் ஓனர், சிபிஎஸ்சி ஸ்கூல், நாமக்கல்ல ஒரு பெரிய ஸ்கூலினுடைய ஓனர், அவர் ஸ்கூலில் 3 மொழி இருக்கிறது. அப்போ அரசு பள்ளியில் படிக்கிற ஸ்கூல் சரவண பக்கத்தில் இருக்கிறதா நான் சொல்கிறேன். அப்போ திமுக காரங்க நடத்துகிற பள்ளிகள் இருக்கிறது. அவங்க எல்லாம் நான் 3வது மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டு தங்களுடைய பள்ளியை க்ளோஸ் செய்துவிட்டு அவர்கள் போறதுக்கு ரெடியா? அப்போ எதற்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன்? அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இன்னொரு மொழியை படிப்பதிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள்? இந்தி என்ற வார்த்தை நாம் எந்த இடத்துலையுமே பயன்படுத்தலாம். 3வது மொழி எந்த மொழி? அவ்வளவுதான். மக்கள் விரும்புகிறார்கள், மாணவர்கள் விரும்புகிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கோலம் போட்டு எனக்கு 3வது மொழி வேணும்னு கேட்டு கொண்டுட்டாங்க. நான் கேட்கிறேன், ஸ்டாலினை கேட்கிறேன், என்னுடைய குழந்தை என்ன மொழி படிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டியது என்னுடைய குழந்தை. என்னுடைய குழந்தை எத்தனை லாங்குவேஜ் படிக்கணும், எந்த லாங்குவேஜ் படிக்கணும் அதை முடிவு செய்ய வேண்டியது என்னுடைய குழந்தை, என்னுடைய கடமை, அவனுடைய உரிமை. இதுல தலையிடுவதற்கு ஸ்டாலினுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நான் ஒரு மாணவனுடைய அப்பாவாக நான் பேசுறேன். என்னுடைய குழந்தை 3 மொழி படிப்பான். நான் பட்டியலினத்தை சார்ந்தவன். என் குழந்தை அரசு பள்ளியில் படிக்கிறான். என் பையன் இன்னொரு லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா? நான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன். என்னுடைய பையன் 3வது மொழி படிக்கக்கூடாதா? நான் ஓபிசி வகுப்பை சேர்ந்தவன், வறுமை கோட்டில் இருக்கிறேன். நான் என் குழந்தை 3வது லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா? பணம் வச்சிருந்தா போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 3வது மொழி படிக்கலாம். பணம் வச்சிருந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல 3வது மொழி படிக்கலாம். அப்போ அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன்? இந்த டிஸ்கிரிமினேஷனை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.